இன்றைய தினம் அழிவிலிருந்து ஆக்கம் பற்றிய அவதார நுட்பங்களை பார்ப்போம். கடவுள் அழிப்பதிலும் கருணை வைத்திருப்பார். இது எப்படி இதன் விளக்கத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும்? அழிப்பதிலும் கருணை. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோகுணம் நிறைந்த உலகில், மக்கள் நிறைந்த உலகில் தமோகுணமும் அதிகாரம் செலுத்தக்கூடிய ரஜோகுணமும் உள்ளவர்கள்தான் 60% மேல் உலகில் இருக்கிறார்கள். மிக குறைந்த அளவிலே சத்துவகுணம் படைத்த உத்தமர்கள் வாழ்கிறார்கள். ஆக ஒரு நிமிஷம் கூட இறைவா உன்னுடைய சிந்தனையில் இருந்து உன்னை வழிபடாமல் என்னால் வாழ முடியாது என்று சொல்லக்கூடிய பக்தர்களுக்காகவே பூமியில் இறைவன் அவதாரங்களை ஏற்படுத்துகிறார். நேற்று ஒரு வீடியோவில் அவதாரம் ஏன் எப்படி நிகழ்கிறது என்பதற்கு ஒரு விளக்கம் தந்திருந்தேன். மலை உச்சியிலிருந்து கடவுள் கீழே நிற்கும் உத்தமரை பார்த்து, நீ கண்கலங்காதே, அங்கேயே நில், நானே உச்சியிலிருந்து இறங்கி வருகிறேன், அப்படி ஒரு விளக்கத்தை தந்திருப்பேன். இது பூமியில் உத்தமர்களை காப்பதற்காக கடவுள் தமோகுண ரஜகுண எண்ணங்களை, மக்களை அழிப்பது என்றால் ஒரேடியாக அழிப்பது என்பது அர்த்தமே கிடையாது. அந்த எண்ணங்களை, தமோகுண ரஜகுண எண்ணங்களை மட்டுமே அழிக்கிறார். எப்படி நாம் ஒரு கொசுவை, நம்மை கடித்து கொண்டிருக்கும் கொசுவை ஒரு தட்டில் நாம் அழித்து விடுகிறோம், அதே போல் இறைவனுடைய அழிவிலிருந்து ஆக்கத்தை புரிந்து கொள்ளக்கூடிய உத்தமர்கள் உயர்ந்து நிற்கிறார்கள், புல்லறிவாளர்கள் அழிந்து விடுகிறார்கள். ஆக எண்ணங்களை மட்டுமே அழிக்கிறார். ஒரு அம்மா தன் பிள்ளை தொடர்ந்து சேட்டைகள் செய்வதும் தீய செயல்களை செய்யும் பொழுது பலமுறை கண்டித்து பார்க்கிறார், திருந்தவில்லை. அப்போது நல்ல பழுக்க காய்ச்சிய ஒரு கரண்டியால் அந்த பையனின் உடம்பில் சூடு வைக்கிறார். அந்த சூட்டை பார்த்து அந்த பையன் அழுகிறான், கதறுகிறான். அந்த தழும்பு பார்த்து இனி செய்யக்கூடாது, அந்த தழும்பின் வேதனையை பார்த்து இனி தவறு செய்யக்கூடாது என்று திருந்துகிறான். அதை போலவே இறைவன் அழிவிலிருந்து ஆக்கங்களை வைத்து நிலம், நீர், காற்று, நெருப்பு இந்த சக்திகள் மூலமும் தன்னுடைய அவதார நோக்கத்தை கடவுள் நிறைவேற்றுகிறார். அடுத்த காணொளியில் பாட்டும் காற்றில் வரும் கீதமும், காற்றில் வரும் கீதமும் பாடலும் இது பற்றிய நுட்பங்களை பார்ப்போம்.